ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி எஸ் ஆர் நோ ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஒரு சில வேலைகள் பார்க்குறதுல, கெரியர் விஷயமா, மணி ரீதியாக, இல்லை உங்களுக்கு லவ் ரிலேட்டடாக, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்கீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அண்ட் கீப் சப்போர்ட்டிங். இந்த ரீடிங் ஒரு சில பேருக்கு ரெசனேட் ஆகலாம். ரெசனேட் ஆகிறத எடுத்துக்கோங்க, ரெசனேட் ஆகாததை விட்டுருங்க. ஸோ ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன், அவங்களுக்கு இதுக்கு போனவங்களை பற்றி பேசணும் அப்படின்லாம் ஒரு சில கமெண்ட்டை பார்த்தேன். யாருக்கு பிடிச்சிருக்கோ இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ பிடிக்காதவங்க பார்க்காதீங்க. இதில் பயல் 1 பயல் 2 2 பயல் வச்சுருக்கேன். பயல் 1க்கு ஒயிட் ஸ்டோன் அண்ட் பயல் 2க்கு பர்பிள் கலர் ஸ்டோன். ஸோ இதில் எந்த பயல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக சூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணி பொறுமையாக வீடியோ பாஸ் பண்ணி கூட சூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த பயல் நீங்கள் சூஸ் பண்ணது உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னா நீங்கள் வேறு பயல் சூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பயல் 1க்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ இந்த பயல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங், இது உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங்கை என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன சிச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் பண்ணுற விஷயம் ரைட்டா, எஸ் ஆர் நோ அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பல நாளாக ஒரு சில ஸ்டெப்புக்கு எடுத்து போகலாம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற விஷயம் ரொம்ப டல் அடிக்கிறது. மணி ரீதியாக ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரியே தெரியுது. ஏதோ ஒரு பிஸ்னஸ் விஷயத்தில் கெரியர் விஷயம், வேலை பார்க்குற விஷயத்தில் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா, ஒரு நல்லது நடக்கிறதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கீங்க. கண்டிப்பாக வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது புது ஜாப் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்பயுமே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கீங்க. ஒரு சந்தோஷம் என்பது இல்லை. நீங்கள் பண்ணுற காரியங்கள் உங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ்லேயே இருக்கீங்க. கன்ஃபியூஷன் இதா ரைட்டா தப்பா அப்படின்றது கன்ஃபியூஷன்லேயே இருக்கீங்க. நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, கெரியர் ரீதியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எஸ் தான். ஸோ யாராவது ஒரு சில பேர் ஒரு சில பிரச்சனைகள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி பிரச்சனைனா, ஒரு சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் ரீதியாக பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பிரச்சனை தீருமா அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆன்சர் எஸ் தான். அந்த பிரச்சனை தீர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு டிவைனோட சப்போர்ட் நல்லாவே இருக்குது. ஏதோ ஒரு சைனில் கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு சில பேர்னால உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஸோ அதனால உங்கள் ரிலேஷன்ஷிப் ரீதியாக இல்லை வேலை வாய்ப்பு, மணி ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் தீரும். ஸோ நீங்கள் இப்போ வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு எஸ், நீங்கள் வேலை தேடலாம். உங்களோட
ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அடுத்த ஸ்டெப்பு போகலாமா, மீன்ஸ் அவங்கள்ட்ட பேச போகலாமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எஸ் தான். மணி பிரச்சனைகள் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பிகாஸ் ஆஃப் அதனால தான் வந்து பல இஷ்யூஸை பார்த்துட்ருக்கீங்க. அதனால தான் நியூ பிஸ்னஸ் நியூ ஜாப் தேடலாம்ன்ற ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்கீங்க. ஸோ அது கூடிய சீக்கிரம் தீரும். நெக்ஸ்ட் ஏஞ்சலோட மெசேஜை பார்ப்போம். உங்களுக்கு இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் இப்போ செய்யக்கூடிய காரியத்துக்கு ஏஞ்சல் கைடன்ஸை கேட்போம். என்ன மாதிரி கைடன்ஸ் வருதுன்னு. ஸோ உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. சரி, நான் சொன்னேன் ஒரு சைன் உங்களுக்கு தெரியும்னு சொன்னேன். கண்டிப்பாக லுக் ஃபார் அ சைன்ற ஒரு ஏஞ்சல் கைடன்ஸில் வந்திருக்கு. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு எஸ் தான். பட் என்னென்னா நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக வந்து ப்ராப்பராக விசாரிச்சுட்டு எதையுமே நீங்கள் பண்ணுங்கள். பணம் கொடுக்குறதா தான் சரி, இல்லை வேலை வாய்ப்பு தேடுறதா இருந்தாலும் சரி, நியூ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப்பு ஒருத்தட்ட போய் நீங்கள் ஹெல்ப் கேட்குறீங்க, ரிலேஷன்ஷிப் ரீதியாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பற்றி பேசுங்க. ஸோ பிக் ஹாப்பி சேஞ்ச் நடக்க போகுது. ஸோ நீங்கள் செய்யக்கூடிய காரியத்துக்கு எஸ் தான். அது என்ன விஷயமாக இருக்கலாம். இது ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. ஸோ இந்த பைல் 1 சூஸ் பண்ணுவவங்க ஒரு பிக் சேஞ்சஸை பார்க்க போகிறீங்க. பைல் 1 சூஸ் பண்ணுவவங்க 1111 கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட்டு பைல் பார்க்கலாம். ஸோ இந்த பர்பிள் கலர் ஸ்டோன்ஸ் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். மோஸ்ட்லி வந்து நீங்கள் படுற கஷ்டமே வந்து மணி ரீதியாக தான் இருக்குது. மணி தான் ப்ராப்ளமாக இருக்குது, பிக்கஸ்ட்டு ப்ராப்ளமாக இருக்குது. உங்களோட பிரச்சனைகள் மணி ரீதியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நீங்கள் ஆர்டர் போட்டுட்ருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு சில வேலை தேடுறது விஷயமா தேடிக்கிட்டு இருக்கீங்க, வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க, ஜாப் தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்தளவுக்கு க்ரோத் இல்லாத மாதிரியே எனக்கு தோணுது. ஸோ அதனால் ரொம்ப ஹார்ட் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்குது. ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஸ்லோவாக நடக்குது உங்கள் லைஃப்பில் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது இப்போதைக்கு. உங்களோட பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங்கு தான். ஸோ என்ன இனி வர காலங்களில் என்ன மாதிரி காரியங்கள் நீங்கள் செய்யலான்றதை பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை தேடுங்க. ஆனால் அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். ஓகே, ஸ்லோவாக தான் நடக்கும், டக்குன்னு நடக்காது. ஓகே, கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதை செய்யுங்க. நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் கேரியர் விஷயமா, வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ்க்காண்டி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் நடக்கும். ஆனால் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் ரிலேஷன்ஷிப் ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள், லவ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரப்போகுது. ஏஞ்சலோட சப்போர்ட் நல்லாவே இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப் ரீதியாக நீங்கள் வந்து பேச போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு
ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். யாராவது மேரேஜுக்கு அலையன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் நல்லபடியாக அமையும். ஸோ எஸ் தான். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கிளாரிட்டியாக நல்லா திங்க் பண்ணி முடிவெடுங்க. நம்ம டென்ஷன் ஆனோம்னா கிளியராக முடிவு எடுக்க முடியாது. ஸோ இதான் வந்து டேரட்டில் வர்றதுக்கான ரீடிங். ஸோ இதுக்கு நான் என்ன ஆன்சர் சொல்வேன்னா கண்டிப்பாக எஸ் தான். கொஞ்சம் லேட்டாக நடக்கும் அப்படின்றது தான் எனக்கு இந்த கார்டை வச்சு தெரியுது. ஸோ ஏஞ்சலோட கைடன்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ யூஆர் ரெடி. இந்த சுச்சுவேஷன் வந்து இப்படியே இருக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அது இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் பண்ணுற விஷயங்களுக்கு நீங்கள் ரெடியாக பண்ணலான்றது ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. ஆஸ்க் யுவர் ஏஞ்சல். கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தை கேளுங்க. ஏஞ்சல்னால் குலதெய்வம் தான். கண்டிப்பாக கேளுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ரே பண்ணுங்கள், மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். இதான் வந்து பைல் 2க்கான எஸ்ஆர்னோ ரீடிங். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் பை பாய். டேக் கேர்.